ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி மல்லிகைப்பூ பற்றி பார்க்கலாம். ஸோ போன வாரம் ப்ரூன் பண்ணேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு தழுத்துருக்கு அப்படின்னு. ஸோ என்கிட்ட 2 செடி தான் இருக்குது, மல்லிகைப்பூ செடி. ஸோ நிறைய ரோஸ் செடி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் 2, 3 செம்பருத்தி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணியிருக்கேன். க்ரோத் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போது. ஸோ ப்ரூன் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்தேங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ போன வாரமே போடணும்னு நினச்சி எடுத்து வச்சேன். ஸோ போட டைம் இல்லாதனால இன்றைக்கி நான் போட்டுறேன். ஸோ பேபி ஃபீடை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட செம்பருத்தி, மல்லிகைப்பூ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரூன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரோஸஸ்க்கெல்லாம் சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ இது பாருங்கள், வெயில் காலத்தில் இது டிஏ ரோஸ் தான். சீக்கிரம் மலர்ந்துடும். உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பு நேற்று நைட்டு இருந்தது, இன்னைக்கு காலையில் ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சு. ஸோ இந்த மல்லிகைப்பூக்கு உண்டான சீசன் நம்ம இந்த மாதிரி ப்ரூன் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பூ பூக்கும். வெயில ரொம்ப முக்கியம் மல்லிகைப்பூக்கு. ஸோ ப்ரூன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உரம் கொடுக்கணும் செடிகளுக்கு. ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன கொடுக்கணும்னு. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோப்பா. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரூனர் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிவிடுங்க. ஸோ பூத்து முடிஞ்ச செடி. ஸோ மழை காலத்தில், குளிர் காலத்துலலாம் பூ வந்து அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு, செம்பருத்தி, மல்லிகைப்பூவெல்லாம். ஸோ வெயில் காலத்தில் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணுறோம், தயார் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஜான்வரியில் கூட பண்ணலாம். ஸோ நான் லேட்டு தான் இந்த தடவை. எனக்கு 1, 2 பூ இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ போன வாரம் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரூன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் உரம் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து நல்லா பூ பூக்கும். ஸோ உங்கள்கிட்ட பெரிய செடி, தரையில் இருக்க செடி, எந்த செடியாக இருந்தாலும் ப்ரூன் பண்ணிவிட்டு நீங்கள் உரம் கொடுத்துடலாம். ஸோ மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் என்பிகேஸ் தேவை கிடையாது, ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு கம்போஸ்ட்டு, ஒரு போன் மீலு, ஒரு வேப்பம் புண்ணாக்கு, இந்த 3மே போதுமானது. ரொம்ப மெனக்கட்டு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுப்பா. சிம்பிளாகவே வளர்த்துடலாம். ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய செடி. ரோசஸ் மாதிரி ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிடணும். ஸோ நான் வந்து அரிசி உமியில் தான் வச்சுருக்கேன் லைட் வெயிட்டுக்காக. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து மண்ணெல்லாம் ரொம்ப பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா ரீபாட் கூட பண்ணலாம். நீங்கள் வேரெல்லாம் எடுத்துகிட்டு கூட ஃப்ரெஷ்ஷான புது மண் கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை மேலாப்பில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு கூட நீங்கள் உங்கள் பாட்டிங் மிக்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டுறணும். அந்த பழைய இலை எல்லாம், முத்தின இலை எல்லாத்தையும் எடுத்து விட்டால் தான். ஸோ இதெல்லாம் செம்பருத்தி டைட்டாக தான் இருக்குது. லேசாக உங்களுக்கு வந்து இது லூஸாக தான் இருக்கும். எனக்கு வந்து இது வந்து உமியில் இருக்குது. லேசாக கிளறி விட்டுறணும் ஏதாவது ஒரு டூல்ஸை வச்சு. ஸோ பாருங்கள், இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரூன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பூவோட சைஸ் பெருசாக இருக்கும், எஃபெக்டிவாக வரும். ப்ரூன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பூவோட சைஸ் எல்லாம் பெருசாகவும் ஆகாது. அப்படியே தான் இருக்கும். 1, 2 பூ பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு இதாக பூக்காது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், என்கிட்ட ஒரு 4, 5 இருக்குது. இதை ரீபாட் பண்ணுற வீடியோ காமிச்சேன். ஒரு அடுக்கு செம்பருத்தி. ஸோ இது வந்து ஒரு சாதாரண செம்பருத்தி தான், நாட்டு செம்பருத்தி. ஸோ ஒரு எல்லோ கலர், ரெட் கலர், ஒரு 2, 3 செம்பருத்தி, ஒரு 2 மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் ப்ரூன் பண்ணிடுறேன். பாருங்கள், இதுவும் நாட்டு செம்பருத்தி தான். ஸோ செம்பருத்தி செடி தரையில் கூட நான் ஒன்று வச்சுருக்கேன். இது ஈஸி தான். ஒரு கட்டிங்ஸை கட் பண்ணி நாங்கள் வச்சிங்கன்னா கூட ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த திராட்சை கொடி, திராட்சை அப்பக்கப்போ எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ பழத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியில் வாங்குறதே இல்லை. எல்லா பழச்செடியும் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். எங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். 1, 2 அப்பக்கப்போ இது கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இது கீழே தரையிலேருந்து வர்றது திராட்சை கொடி. ஸோ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். உங்களுக்கு வேரெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு உரம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த செடி அந்த அளவுக்கு எடுத்துக்காது. காற்றெல்லாம் போகணும். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விடணும். ஸோ நம்ம கோகோபீட், சிண்டர், ரோஸ் செடி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இது தேவை கிடையாது. உங்களுக்கு நம்ம மண்ணில் வளர்க்கும்போது, அதாவது அரிசி உமியில் அரிசி உமி கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. இருந்தாலும் லேசாக காத்தோட்டத்துக்கு நீங்கள் லேசாக கிளறி விடலாம். ஸோ அரிசி உமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்க வைக்கணும்ப்பா. மக்க வைக்காமல் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ ஓடபிள்யூடிசி வச்சு எப்படி மக்க வைக்கணும்னு கூட சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரீயா கிடைச்சிச்சு, பக்கத்துல ஈஸியா கிடைக்குதுன்னா, லைட் வெயிட் வேணும்னா அரிசி உமியில தாராளமா நீங்க வளர்க்கலாம். ஸோ லைட் வெயிட்‌க்காக நான் வளர்க்குறேன். ஸோ போன் மீல் நான் வச்சிருக்கேன் செடிகளுக்கு. ஸோ இது ஸ்டெயின்ஸ் கம்பெனியோட போன் மீலு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மண்புழு உரம் வச்சிருக்கேன். ஸோ என்னோட மண்புழு உரல எல்லாமே கலந்திருக்கு. அவங்க ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அந்த மாரி எல்லாமே கலந்தது. அந்த மாதிரி மண்புழு தான் நான் வாங்குறேன். அதிலே எல்லாமே இருக்கு. கொஞ்சம் மண்புழு, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு செடிகளுக்கு நம்ம குடுத்துரலாம். ஸோ ஒன்ஸ் குடுத்தா போதும்ப்பா. அடுத்து வந்து உங்களுக்கு பூ பூக்குற டைம்ல கடலை புண்ணாக்கு உரம் நம்ம செடிகளுக்கு குடுத்துரலாம். குடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ பாருங்க இந்த மாரி குடுத்துரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க குடுத்து வளர்க்கும்போது செடி ஆரோக்கியமா வளரும். ஸோ எல்லா செடிகளுக்கும் நான் குடுத்துர்றேன். ஸோ போன் மீல் வந்து உங்க வீட்டு பக்கத்துல எல்லா அக்ரி ஷாப்லயும் கிடைக்குது. ஸோ இல்ல ஆன்லைன்ல கூட கிடைக்கும். அக்ரி ஷாப்ஸ் போனா கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இதுக்காக நீங்க ஆன்லைன்ல மெனக்கெடணும்னு அவசியம் இல்ல. அக்ரி ஷாப்ஸ்லயே நீங்க வாங்கிக்கலாம். நான் இத என் பக்கத்திலேயே தான் வாங்குனேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒண்ணொண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ சில பேருக்கு ரொ போன் மீல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரியெல்லாம் வெஜிடேரியன் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணலாம். போன் மீல்க்கு பதிலா ராக் பாஸ்பேட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சீவீடும் நீங்க குடுத்துக்கிடலாம். சீவீடு இல்லைன்னா பயோசைமு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நீங்க இந்த மாரி டைம்ல குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க செடி வந்து நல்லா வளரும். இதுக்கு வேற தாக்கத்தோ, நம்ம ரோஸுக்கு குடுக்குறது எதுவுமே நம்ம இத மொத்தமா குடுத்துட்டாலே, வேற எதுவும் நம்ம குடுக்க தேவையில்ல உங்களுக்கு. நம்ம ரோஸுக்கு ஒன்னொன்னா குடுக்குறது எதுவும் தேவையில்ல. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் நீங்க இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது, இந்த செடிக்கு ஒரு ஸ்ப்ரே குடுக்கலாம். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லாதவங்க மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ ஒரு மீன் அமிலம் உங்ககிட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டா அதையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். இலையெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம். ஸோ பாருங்க, எல்லாமே கம்ப்ளீட்டா குடுத்துட்டு, தண்ணி ஊத்திட்டேன். ஸோ இதுதான்ப்பா இன்னைக்கு நான் வந்து இந்த செம்பருத்தி, மல்லிகைப்பூக்கு என்னென்ன குடுக்கணும், அது எப்படி பராமரிக்கணுங்கிறத பத்தி டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். பேபி கேர பத்தி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பாருங்க, தண்ணி கம்ப்ளீட்டா ஊத்திட்டேன். உங்ககிட்ட இருக்கிற செடி நீங்க ப்ரூன் பண்ணலைன்னா, கண்டிப்பா ப்ரூன் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நெறைய பேர் ப்ரூன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்நேரமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பூ பூக்க ஆரம்பிச்சுரும். இது சீசன் வந்துருச்சு. வெயிலும் நெறையா. ஸோ வெயில் நெறைய இருக்கிற இடத்துல தான் இந்த செடிய வைக்கணும். நிழலான இடத்துல வைக்கக்கூடாது. நல்லா சித்திரை மாச வெயில் கூட இது தாங்கும் மல்லிகைப்பூ பொறுத்தவரைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஷேட் நெட் கட்டிறாதீங்க. மல்லிகைப்பூவ வெயில்ல தான் வைக்கணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.